ஷேர் டு ஷேர்ட்டுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸுக்கு தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்மளுடைய பழைய வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நம்மளுடைய பழைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் காமனாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன, ஸோ அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேர்டு என்னென்னா புல் மார்க்கெட். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் மார்க்கெட் வந்து ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதற்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து புல் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அதே வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் மார்க்கெட் வந்து இறங்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மார்க்கெட் வந்து பியரிஷில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னென்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை குறிக்கிறது தான் ட்ரெண்டு. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது புல் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே வந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பியர் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ பற்றி தெளிவாக நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ்லேயே நம்மளுடைய பழைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நான் இந்த வீடியோஸ்லையும் சொல்லிடுறேன். ஸோ ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னா இதை பார் வேல்யூன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா கம்பெனி புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா ஸோ அதை வந்து ஒவ்வொரு ஸ்டாக்காக பிரிக்கும்போது அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ பொறுத்து தான் கம்பெனி வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும். டிவிடெண்டாக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், இது மாதிரி கம்பெனி தரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஃபேஸ் வேல்யூ பொறுத்து தான் இருக்கும். ஸோ அடுத்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை, 52 வீக் லோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ 52 வீக் ஹை அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கு அந்த 52 வீக்குள்ள எந்த ப்ரைஸ் பாயிண்டில் அதிக விலைக்கு விற்றுருக்கோ அந்த அதிக விலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹை அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த ஸ்டாக்கு 52 வீக்குக்குள்ள என்ன லோ விலைக்கு போயிருக்கோ, ரொம்ப குறைந்தபட்ச லோ விலைக்கு போயிருக்கும் இல்லையா, ஸோ அந்த குறைந்தபட்ச லோ விலை தான் 52 வீக் லோ அப்படிங்கிறது. ஸோ அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோ அப்படிம்பாங்க. ஸோ ஆல் டைம் ஹையும் ஆல் டைம் லோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர்லி 52 வீக் ஹை 52 வீக் லோ பார்த்தாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாக்கு ஸ்டார்ட் ஆன நாளில் இருந்து இப்போ வரைக்கும் உள்ள ட்ரேடிங் பீரியடில் எந்த வேல்யூ வரைக்கும் அது ஹையாக போயிருக்கோ ஸோ அதுதான் வந்து லைஃப் டைம் ஹைங்கிறது. எந்த வேல்யூ வரைக்கும் லோவாக போயிருக்கோ ஸோ அந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் லோ இல்லைனா லைஃப் டைம் லோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் பொசிஷன் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு செல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் பொசிஷன் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது சன் டிவி ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஷேரை வந்து பை பண்ணிட்டீங்க. ஸோ பை பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதை செல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிறது. ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் அண்ட் பை தான் வந்து ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்ககிட்ட ஷேரே இல்லாமலும் நீங்கள் செல் பண்ணிவிட்டு பை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியோட ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 610 ரூபாயில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து உங்களுக்கு இன்னும் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செல் பண்ணிடலாம். ஸோ 610 ரூபாய்க்கு செல் பண்ணிடலாம். நம்ம கிட்ட ஸ்டாக்கே இல்லாமல் அந்த ஸ்டாக்கை 610 ரூபாய்க்கு செல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 குவான்டிட்டி செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 குவான்டிட்டி செல் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டில் -100 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே வந்து 600 ரூபாயிலிருந்து இறங்கிட்டே வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 595 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டாக்கை 100 குவான்டிட்டி மறுபடியும் வாங்கி வச்சுருவேன். ஸோ அப்போ வாங்கி வச்சேன்னா நான் விற்ற 100 ஸ்டாக்கும் இப்போ வாங்கின 100 ஸ்டாக்கும் வந்து டேலி ஆயிரும். ஸோ இதற்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா ப்ராஃபிட் ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டி வாங்கினங்காட்டி டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப். ஸோ ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ அந்த ஸ்டாக்குக்கான ஆப்போசிட் ஆர்டர் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பேனலில் வந்து செல் ஆர்டர் வரும். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு பேர் தான் வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது. அதுவே வந்து நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஸ்கொயர் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பை பண்ணணும். ஸோ அந்த பையிங்கான பேனல் வரும். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து பை ஆயிரும். ஸோ இதற்கு தான் ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி பொசிஷனை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பொசிஷன். ஸோ இன்ட்ராடே பொசிஷன் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கே வித்துறணும். ஸோ இதற்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பொசிஷன். ஸோ அடுத்து நாம OHLC அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேர்டு தான். ஸோ இந்த OHLC அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் தான் வந்து OHLC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டைம் ஃப்ரேமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 டே டைம் ஃப்ரேமில் எடுத்துட்டீங்க அப்படின்னா OHLC அப்படிங்கிறது ஸோ ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸ்டாக்கு ஃபஸ்ட்டு அந்த நாளில் ஓப்பன் ஆயிருக்குங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரைஸ் தான் வந்து ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த நாள் ஃபுல்லும் ஒரு ஹையை மீட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த நாளுக்குள்ளேயே அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ வேல்யூ மீட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து லோ வேல்யூ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது கடைசியாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட முடிவில் என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிறது. இதை வந்து OHLC அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது டைம் ஃப்ரேமை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் டே எடுத்துட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லும் இருக்கக்கூடிய ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் வேல்யூ வச்சு OHLCன்னு சொல்லுவாங்க. அதே வந்து இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த வீக் ஃபுல்லாக அந்த வீக்கில் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது வந்து ஓப்பன் ப்ரைஸ். அந்த வீக்குக்குள்ளேயே ஒரு ஹை ப்ரைஸ் வந்து மீட் பண்ணியிருக்கும். அது வீக்கோட ஹை ப்ரைஸு. அதே மாதிரி அந்த வீக்குக்குள்ளேயே ஒரு லோ ப்ரைஸ் வந்து அந்த ஸ்டாக் மீட் பண்ணியிருக்கும். இது வந்து அந்த வீக்குக்கான லோ ப்ரைஸு. அதே மாதிரி அது கடைசியாக அந்த கடைசி நாள் அந்த வீக்கோட கடைசி நாள் வந்து ஒரு ப்ரைஸில் வந்து முடிவடைஞ்சிருக்கும். இதுதான் க்ளோஸ் ப்ரைஸு. இது மாதிரி டைம் ஃப்ரேமை பொறுத்து இதனுடைய OHLC வேல்யூ வந்து எடுப்பாங்க. ஸோ OHLC அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ், ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் தான் வந்து OHLC அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். ஸோ வால்யூம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சன் டிவி இருக்குன்னு வச்சுங்களேன். சன் டிவியோட ஸ்டாக்கு 100 ஸ்டாக்கை வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு 100 ஸ்டாக்கை வந்து ஒருத்தர் எனக்கு விற்றுருப்பார். ஸோ டோட்டலாக வந்து இங்கே ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் டோட்டல் வால்யூம் எவ்வளவு 100. ஸோ நான் வந்து 100 குவான்டிட்டி ஷேர் வாங்குறேன், ஒருத்தர் வந்து 100 குவான்டிட்டி ஷேரை விற்கிறார் எனக்கு. ஸோ டோட்டலாக டிரான்சாக்ஷன் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். ஸோ இதில் வால்யூம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 + 100 200 வராது. ஸோ டோட்டலாகவே வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிக்கிறது வந்து 100 தான் கணக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வால்யூம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த வால்யூமை நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட பார்க்கலாம். ஸோ இந்த நிமிஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு, இந்த நிமிஷத்தில் இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்குக்கும் கூட பார்த்துக்கலாம். இந்த வீக்கில் இந்த ஸ்டாக்கு இவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செக்மெண்ட். ஸோ மார்க்கெட் செக்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகக்கூடிய தன்மை மற்றும் அதனுடைய ரிஸ்க்கை பொறுத்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை மொத்தம் 3 செக்மெண்ட்டாக பிரிக்குது. 3 செக்மெண்ட்டும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம், அதாவது ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பை பண்ணி செல் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபியூச்சர்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் அண்ட் டெப்ட் மார்க்கெட். ஸோ இந்த ஹோல்சேல் அண்ட் டெப்ட் மார்க்கெட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட பாண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிகளோட பாண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிகளோட டிபெஞ்சர்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரேட் ஆகக்கூடிய செக்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் அண்ட் டெப்ட் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை பற்றி அறிந்து கொண்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2stech@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.